ஹூத் நபி அவர்களுக்கு பிறகு வந்தவர் சாலிஹ் நபி ஆவார். அவரை அல்லாஹ் சமூத் மக்களிடம் அனுப்பினார். சமூத் மக்கள் ஆத் மக்களுக்கு பிறகு வாழ்ந்தவர்கள். சமூத் மக்கள் அல்-ஹிஜ்ர் என்ற இடத்தில், அதாவது இன்றைய சவுதி அரேபியாவின் மதீனாவுக்கும் தபூக்குக்கும் இடையில் வாழ்ந்தார்கள். அவர்கள் மலைகளில் வீடுகளை வெட்டி வசிக்கும் அளவுக்கு திறமையும் செல்வமும் பெற்றிருந்தனர். மலைகளை குடைந்து அதில் வீடுகள் கட்டி வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்தனர். இதனால் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டியாக சாலிஹ் நபியை அனுப்பினார். சாலிஹ் நபி அவர்கள் மக்களிடம், என் மக்களே, அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவரை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை என்று அறிவுறுத்தினார். ஆனால் பெரும்பாலான மக்கள் அவரை நம்பவில்லை. அவர்கள், நீ உண்மையான நபி என்றால் பாறையிலிருந்து ஒரு உயிருள்ள ஒட்டகத்தை வரவை என்று சவாலிட்டனர். அல்லாஹ் தமது ஆற்றலால் அந்த பாறையிலிருந்து ஒரு பெரிய பெண் ஒட்டகத்தை வெளிவரச் செய்தான். குரானில் இந்த ஒட்டகம் அல்லாஹ்வின் அடையாளம். இதை விடுங்கள், அல்லாஹ்வின் பூமியில் குடித்து திரியட்டும், இதை துன்புறுத்தாதீர்கள், இல்லையெனில் கடும் தண்டனை உங்களை பிடிக்கும் என்று கூறினான். அந்த ஒட்டகத்துக்கு ஒரு விசேஷமான விதிமுறை இருந்தது. ஒரு நாள் அது கிணற்றிலிருந்து தண்ணீர் குடிக்கும். அடுத்த நாள் மக்கள் தண்ணீர் எடுப்பார்கள். இது அல்லாஹ்வின் ஒரு சோதனை. ஆனால் ஸ்மூத் மக்கள்